சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடியிடம் குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த தக்காளி வியாபாரிகள், ஆட்சி அமைத்தால் நிச்சயம் குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என உறுதியளித்த எடப்பாடி. சூலூர் சட்டமன்ற தொகுதி எவ்வளவு ஏக்கர்ல தக்காளி சாகுபடி பண்றாங்க? 2000 ஏக்கர் பண்றாங்க. இது மார்க்கெட் எங்க கொண்டாந்து பண்றீங்க? இங்கதான் பண்றீங்க. வெளி மாவட்டத்துல எங்கேயும் போறது இல்ல. இதோடைய ரகம் என்ன ரகம்? காஞ்சனா. இது எவ்வளவு நாள் வந்து அழுகாது இருக்கும்? இந்த பழம் 5 நாளைக்கு அழுகாது. ஒரிஜினல் வைக்க வேண்டியது. எங்க குளிர்பதன கிடங்குலாம் அங்க இல்லையா? மைய பகுதி தான் இருக்கு. சூலூர் சட்டமன்ற தொகுதியில மைய பகுதியில அதிகமா விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி எது? சுல்தான்பேட்டை. அங்க ஒரு குளிர்பதன கிடங்கு வச்சா அங்க இருக்கின்ற விவசாயிகள், இந்த தக்காளி சாகுபடி செய்யற விவசாயிகள் விளைவீட்டுக்கு வந்து பாதுகாக்கலாம். கூட குளிர்பதன கிடங்கு வச்சா இன்னொரு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாம இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் விலை ஏறும்போது விற்பனை செய்யணும். மற்ற பயிர்களுக்கு காப்பீடு இருக்கு. தக்காளி காப்பீடு. மழை பெஞ்சா தக்காளி அப்படியே உழவு வேற வழி கொடுங்க. இப்போ ஒரு கிலோ என்ன விலைக்கு விற்கிது? 20 ரூபாய்க்கு விற்கும். ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கும். ஒரு ஏக்கர்ல ஒரு ஆண்டுக்கு தக்காளியுடைய விளைச்சல் எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆண்டு 3 மாசம் தக்காளி 3 மாசத்துக்கு விளைச்சல் இருக்கும். 40 பெட்டி, இந்த மாதிரி 40 பெட்டி. அப்படி ஒரு பெட்டி எத்தனை கிலோ வரும்? 15 கிலோ. ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு 600 கிலோ இருக்கு. தக்காளி நாத்து தக்காளி வந்து நம்முடைய பலனுக்கு எப்போ வரும்? 3 மாசம். 3 மாசம் கழிச்சு. இந்த மாசம் தான் காய்க்கும். ஒரு நாத்து நெட்டு இங்க 10 ரூபா நாத்துக்கு ரேட். சரி.